ஸோ படத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே வந்து லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த லவ் போர்ஷனில் ஸ்டார்டிங்கில் அவங்க காமிச்ச ரொமான்ஸும் எனக்கு ரொம்ப அழகாக ஒர்க் ஆயிருந்தது. லாஃப்டரில் என்னென்ன நடக்க போகுது, வார் அப்படின்ற வர போர்ஷனில் படம் எங்கே நகருது, அது மக்களுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை நோக்கி தான் போகுது. இதில் எந்த பார்ட் 2 லீடும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் சூர்யா சார் நடித்த படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ்லாம் வராது. ஏதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவருடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோவை வந்து கேவி ஆனந்த் சார் தான் வந்து எடுத்திருந்தாரு. நம்மளுடைய வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டு, ஒரு லிரிக் வீடியோ, அந்த ட்ரெய்லருடைய டீகோடிங் ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு ரஷ்யன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. கேவி ஆனந்த் சார் தான் வந்து நேருக்கு நேரில் ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்டா எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். இதுக்கு அடுத்தபடியா நான் டைட்டில் கார்டில் ஒரு விஷயம் சொல்லாம விட்டுருந்தேன். சூர்யா சாருக்கே உரித்தான அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், பைக் அவர் எடுக்கிற விதம், அது வந்து இந்த இடத்துல அங்கங்க வரும்போது தியேட்டர் பயங்கர எரப்ட் ஆகுது. இதை தாண்டி கார்த்திக் சுப்புராஜ், நான் எந்த ஹீரோ வச்சு படம் எடுத்தாலும் அங்க என் தலைவன் ரஜினி சாரை வச்சுதான் எடுக்கிற மாதிரி நான் ஷார்ட்ஸ் வைப்பேன் அப்படின்னு அவர் வச்ச சூர்யா சாருக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரோ, அந்த சில்லுட்டில் இருக்கிற ஷார்ட் பயங்கர பங்கமா சூப்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மீசையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஜானி படத்துல நம்ம ரஜினி சார் வச்சிருக்கிற மீசை தான் சின்ன கெட்டப்பா சூர்யா சாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான போர்ஷன்ல ஜானி ரிலேட்டடா நம்ம தலைவருடைய பாட்டு ஒன்று வருது. அந்த போர்ஷனுமே நல்லா இருந்தது.